மானத்து முகிலாக கூடி காயப்பட்டினம் ஸ்பெஷல் ஹல்வா, ட்ரை கலர் ஹல்வா, 3 கலரில். இந்த ஹல்வா வந்து எப்படி மேக் பண்ணாங்க, நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. காயப்பட்டினத்தில் கல்யாணத்துக்குன்னே ஃபேமஸ்ஸு. இப்படி இருக்கும், நிறைய நட்ஸு. நம்ம நட்ஸு இதில் போட்டிருக்க இந்த பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து நம்ம துபாயிலேருந்தே வாங்கிட்டு வந்தது. நேரடியாக அந்த அரிஞ்சி கட் பண்ணதை பிசையே நம்ம வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து கட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாதாம் வாங்கி கட் பண்ண கொடுப்பாங்க. நம்ம வந்து கட் பண்ண பாதாமே தான் வாங்கினோம். டேஸ்ட் சூப்பர். நிறைய பாதாம் கல்யாணத்துக்குன்னு கடைகளில் போடும்போது இந்த அளவுக்கு அதிகமாக போட மாட்டாங்க. இது நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால நிறைய பாதாம் பிஸ்தாலாம் போட்டு பண்ணியிருக்கோம். அக்ரோட் போட்டிருக்கோம், வால்நட்டு. இப்போ இது எப்படி மேக் பண்ணாங்க, எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறத இப்போ வீடியோவில் காட்டலாம். ஒரு செட்டிக்கு வந்து எத்தனை ஹல்வா கிண்டுறீங்க, எத்தனை ஹல்வா வரும்? 28 கிலோ வரும். துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்லைஸ்ட் பாதாம் இது. ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆகிட்டு, மைதா பால், அதுக்கப்புறம் மைதாவும் பாலும் இல்லை, மைதாலேருந்து எடுக்கப்பட்ட பால், அதுக்கப்புறம் நட்ஸு, இப்போ கலர் இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆகிட்டு இப்போ செகண்ட் லேயர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, ஆமாம், பாக்ஸில் போட்ட அல்வாயை நாங்கள் சைனாலேருந்து நேரடியாக இறக்குன இந்த பேக். இந்த பேக்கில் நம்ம ஏற்கனவே கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பேரெலாம் அடிச்சிருக்கோம். இதில் வந்து போட்டு கொடுக்குறோம். நம்ம ஊரில் வந்து ரொம்ப கல்யாணத்துக்குன்னே ஃபேமஸான சீப்பணியாரம், வெள்ளரியாரம், அதாவது பணியாரம், இதையும் சேர்த்து நாங்கள் வந்து கெஸ்ட்டுகளுக்கு கொடுத்தோம். இப்படி இது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த இப்படி பண்ணதை வந்து நம்ம பாக்ஸில் போடல, அதுக்கு பதிலாக இந்த பர்ஸில் போட்டு இப்படி வச்சு நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த பாக்ஸில் நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்த பாக்ஸில் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸை அடைக்கும். இது வந்து இடத்த அடைக்காது, நிறைய பொருள் நிறைய வைக்கலாம் கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே. அதுக்காக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். காயப்பட்டினம் கல்யாணங்களில் பொதுவாக விருந்தாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹல்வா வந்து தயாரிக்கக்கூடிய முறையை தான் இப்போ பார்க்குறோம். ஊரில் இயல்பாகவே தயாரிக்கக்கூடிய இந்த ஹல்வா எங்கள் வீட்டு கல்யாணத்துலேயும் தயாரித்தோம், எங்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து. ஹல்வா ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் எத்தனை நாளில் கொடுக்கணும்? 5 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். 5 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். பசு நெய்யும், பாதாம் பருப்பும், முந்திரி பருப்பும், பிஸ்தா, அக்ரோட் அதாவது வால்நட், இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த ஹல்வா வந்து ரொம்ப சுவையானதாக இருக்கும். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறியா? 38 வருஷம் நல்லா பார்க்கலாம். 38 வருஷம். ஆமாம், அவர் சொன்னது மாதிரி அவர் ஒரு பழுத்த அனுபவசாலி தான். ரொம்ப சுவையாக செஞ்சிருந்தாரு. ஒரு சட்டிக்கு எத்தனை? ஒரு சட்டிக்கு 28 கிலோ வரும். 28 கிலோ வரும். ஹல்வா செஞ்ச முறையும் ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. இது எல்லாமே நட்ஸ் நம்ம வந்து துபாயிலேயே வாங்கி கொடுத்தது தான், அரிஞ்சு அப்படியே கொண்டு வந்தது. கலர்லாம் எப்படி போடுவீங்க? இதெல்லாம் 3 பிரிச்சு போடுறோம்னா இதை பார்த்துக்காங்க. சரி, இதான் முறை கலரு.
சரி, இன்னும் 2 கலர் போடணும். 2 கலர் போடணும். ஆமாம், ஒரு சட்டிக்கு 3 கலர். என்ன கலர்லாம்? பச்சை, சிவப்பு, மஞ்சள். பச்சை, சிவப்பு, மஞ்சள். ஓகே. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி 3 கலர். இந்த ஹல்வாவுடைய பெயரே ட்ரை கலர் ஹல்வா தான். பச்சை, மஞ்சள், சிவப்பு அப்படின்றது அடுக்கடுக்காக செஞ்சு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறலாம். அந்த கட் பண்ணி அதை பேக் பண்ணும்போது அதுக்கு எல்லாருக்கும் சமமாக வரணும். அது எப்படி இவர் பண்ணுவார், எவ்வளோ நேரம் எடுக்கும்? சுமார் 300-400 பேருக்கு மேலே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்குது. எப்படி டைம் எடுப்பாருன்னு சொல்லி உண்மையிலேயே ரொம்ப யோசனையாக தான் இருந்தது. ஆனால் அவ்வளோ ஷார்ப்பாக வெயிட் போட்டார். அவருடைய ஒரு கட்டிங்லேயே கரெக்டாக யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதாவது குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 200 கிராம் அல்லது 250 கிராம் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கணும். அதை ரொம்ப சாமர்த்தியமாக கட் பண்ணி வெயிட் போட்டார். இதை நீங்கள் முழுமையாக வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ரசித்து பார்க்குற மாதிரியான ஒரு காட்சிகள் தான் இது. அதுக்கப்புறம் இந்த தயாரிப்புக்கு அப்புறம் இந்த ஹல்வாவை எப்படி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், எந்த மாதிரியான பேக்கிங் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரசிக்க முடியாதான் தான் இருக்கும். இந்த ஹல்வாவில் நான் சொன்னது மாதிரி 3 லேயர் இருக்கும். அதில் முதல்ல சிவப்பு பண்ணியிருந்தாங்க, 2வது பச்சை கலர். அதை கரெக்டாக எவ்வளோ அளவு ஊற்றுனா கரெக்டாக ஒரு தட்டுக்கு நிரப்பமாக வரும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு நேர்த்தியாக இருந்துச்சு. அவங்க செஞ்ச முறை ஃபுல்லாக பாருங்கள். இது 3வது அடுக்குக்காக இந்த மைதா மாவு ஊற்றுறாரு, மைதா பால். அந்த மைதா பாலை ஒரு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடறாரு. என்ன இது நெய் திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தட்டு பண்ணணும். ஒவ்வொரு தட்டுக்கும் அதே முறை தான். அதாவது அவங்களுடைய பாசையில் சொல்ல போனால் ஒரு 4 சட்டி, ஒரு சட்டிக்கு குறைஞ்சது 150 பேர் 200 பேருக்கு ஹல்வா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த மாதிரி தயாரிப்பாங்க. ஹலோ, வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கிது. நானே வந்தால் நடந்து வரணும். இல்லைன்னா லட்சுமி மாமா ஏதோ வேலை சொன்னால் அவன் வண்டி தான் தருவோம். சரி, கேட்குறேன். இல்லைன்னா நான் நடந்துதான் போகணும். இல்லைன்னா நடந்துதான் போகணும்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் என்னைக்கு ஒன்று சொல்லிட்டேன், பெரிய சட்டியில் அரை சட்டியாக ஊற்று, அரை சட்டியாக ஊற்று, தூக்கி ஊற்றணுமா? ஊற்றிட்டு எங்கே நான் வரலையா? காதலியாக்கா? இல்லை, கேட்குறேன். இங்கே வரலையான்னு கேட்குறேன். போட்டுட்டியா? நான் இது நெய்யான்னு எதுக்குமா கேட்டேன்? இல்லை, எதுக்கு கேட்டேன்னா மேங்காய் ஜூஸ் மேய்க்குது. உண்மையில அப்படிதான் இருந்துச்சு. ஆ,
உப்பு ஆக்கணும்னா பவுடர் ஆக்கணும்னா உப்பு ஆக்கி ஹலோ பார்க்க போனால் கொள்ள அல்வா கடை நின்று உட்காந்து அங்கே வந்துட்டு தான் போனேன் இங்கே தான் இந்த இடம் தான் அதிகமான டைம் எடுக்கும் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் ரொம்ப வேகமாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் குடும்பத்தார்களும் சப்போர்ட் பண்ணோம். நாங்கள் சுற்றி இருந்து இதை பேக்கிங் பண்ணுறது பெரும்பான்மையான கட்டிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூடினாலும் லேசாக கட்டிங் வந்து எடுத்துருவார். சரியாக 200 கிராம் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற அடிப்படையில். ஹல்வா காயல், ஹல்வா ஸ்பெஷலிஸ்ட். இவரும் ஒரு ஹல்வா ஸ்பெஷலிஸ்டா, காதர் அலி. சரி மூடி காட்டுங்க. ஓகே ஆமாம்.